வணக்கம். இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தொடரும் ராஜரட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான சமபோச கைது. கல்துமுல்லையில் கஞ்சா சேனைகள் சுற்றி வளைப்பு. பிப்ரவரி 20 தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மாநாடு. தொடர்வது விரிவான செய்திகள். ராஜரட்ட பல்கலைக்கழகத்துக்கு நிரந்தர துணைவேந்தரை நியமிக்காமையுள்ளிட்டு பல பிரச்சினைகளை முன்னிறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் தீர்வு கிடைக்கப்பெறாமையினால் தொழிற்சங்க போராட்டம் தொடர்வதாக ராஜரட்ட பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் சங்கம் இன்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கல்வி அதிகாரிகள் உடனடியாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் நாலகே கீகேனகே தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான சமபோச என்ற மதுசங்க என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தக நபர் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் பாரியளவான போதைப்பொருள் கடத்தல்காரருமான வெள்ளே சாரங்கா என்ற கமகே சாரங்கா பிரதீபின் நெருங்கிய கூட்டாளி என்றும் போலீசார் தெரிவித்தனர். கிராண்ட் பாஸ் பகுதியில் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடமிருந்து 26 கிராம் 890 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தக நபர் 5 கொலைகளுடன் தொடர்புடையவர் என்றும் போலீசார் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹெல்துமுல்ல அக்கரசிய வனப்பகுதிக்குள் பயிரிடப்பட்டிருந்த 6 கஞ்சா சேனைகள் சுற்றி வளைக்கப்பட்டு அங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 6 கஞ்சா சேனைகளில் 85,000க்கும் அதிகமான பெரிய கஞ்சா செடிகள் மற்றும் 4 சிறிய நாற்றங்கால்கள் இருந்ததாகவும் அவை அனைத்தும் தீயிட்டு அழிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் காம்பேஹமுவா மற்றும் கல்தோட்ட பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் ஆவார். கல்துமுல்ல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மாநாடு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 20 நுவரெலியாவில் நடத்தப்பட உள்ளதாகவும் அதற்கு முன்னதாக மலையக மக்களின் காணி உரிமையை வலியுறுத்தி டிசம்பரில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் சங்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் சனிக்கிழமை ஹட்டன் அஜந்தா விருந்தகத்தில் இடம்பெற்ற இளைஞர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மலையக அரசியலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இளைஞர்கள் வித்தியாசமான முறையில் சிந்திக்க தொடங்கியுள்ளார்கள். எனவே எதிர்காலத்தில் அரசியலில் ஆர்வமுள்ள புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் இளைஞர்கள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்பதனால் அவர்களை அரசியல் பயணத்தில் இணைந்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றேன். அந்தந்த வட்டாரத்தில் மக்களின் செல்வாக்கு மிக்கவர்களை தெரிவு செய்து தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதற்காக விரைவில் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களின் அபிப்பிராயங்கள் அபிலாசைகள் பற்றி கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்கப்படும். மலையகத்தில் இந்திய வீடமைப்பு திட்டத்தில் மாத்திரமே வீடுகளை காட்டிக் கொடுக்க முடியும். எல்லோருக்கும் வீடுகளை காட்டிக் கொடுக்கவும் முடியாது. எனவேதான் தலா 10 பரஷ் காணியை வழங்குமாறு வலியுறுத்தி வருகின்றோம். அவ்வாறு காணி கிடைக்கும் பட்சத்தில் மக்கள் அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு தாங்களாகவே வீடுகளை நிர்மாணித்துக் கொள்வார்கள். நான் அரசியலுக்கு வந்து 20 வருடங்கள் ஆகின்ற நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் குறைந்திருந்தாலும் நான் தோல்வியடையவில்லை. அந்த அளவுக்கு என்னால் மேற்கொள்ளப்பட்ட சேவைகளை நினைவு கூர்ந்து மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களித்துள்ளார்கள். மக்களுக்கு காணி உறுதி வழங்கும் திட்டத்தை நல்லாட்சி அரசாங்கத்தில் நான் தான் ஆரம்பித்து வைத்தேன். ஆனால் இன்று யாரோ அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டதாக ஒருமை கொண்டாடுவது வேடிக்கையாக உள்ளது. யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்பது மக்களுக்கு தெரியும். அதோடு மலையகத்தில் மாற்று அரசியலை கொண்டு வராவிட்டால் எதிர்காலத்தில் யாரும் தலை தூக்க முடியாது. நாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தொழிலாளர்களின் சம்பள உயர்வை இதுவரை போராடித்தான் பெற்று வந்துள்ளோம். வரவு செலவு திட்டத்தில் எத்தகைய நன்மை கிடைக்கும் என்பதையும் பார்ப்போம். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 20 எமது சங்கத்தின் மாநாடு நடத்தப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளும் வட்டார ரீதியில் தலைவர், செயலாளர் மற்றும் உத்தியோகத்தர் தெரிவும் இடம்பெற்று வருகின்றது. அத்தோடு எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் மலையக மக்களுக்கு 10 பேர் காணி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மலையகத்தில் கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்த உள்ளோம்.
அனைவரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க முன்வர வேண்டும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. அந்த நாட்டின் இந்துகுஸ் மலைத்தொடர் பகுதியில் பல்காம் மாகாணம் மசீரை ஷெரீப் நகரை மையமாக கொண்டு 28 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. ரிக்டர் அளவுகோலில் 6.3 மெக்னிடியூட்டாக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்த நிலையில் அதிகாலை உறங்கிக் கொண்டிருந்த பலரும் வீடுகளை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த நிலநடுக்கத்தில் 20 பேர் உயிரிழந்த நிலையில் 320 பேர் காயமடைந்துள்ளனர். சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அச்சம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பலர் இடைப்பாடுகளுக்குள் சிக்கியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஆப்கானிஸ்தானில் 6 ரிக்டராக பதிவான நிலநடுக்கத்தால் 2200 பேர் உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலக சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு ரூபாய் 51 கோடி பரிசளிக்க BCCI முடிவு செய்துள்ளதாக அதன் செயலாளர் தேவஜித் சைக்கியா அறிவித்துள்ளார். உலக கிண்ணத்துக்கான பரிசு தொகையை ICC 300% அதிகமாக உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேவஜித் சைக்கியா பேசுகையில், உலக கிண்ணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு பரிசு தொகையை $3.88 மில்லியன் இருந்து $14 மில்லியன் உயர்த்தியதற்காக ICC தலைவர் ஜெய்சாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது அசல் பரிசு தொகையில் இருந்து 300% அதிகமாகும் என்றார். வீராங்கனைகளின் சிறந்த செயல்திறனை கருத்தில் கொண்டு BCCI ரூபாய் 51 கோடியை வெகுமதியாக வழங்க முடிவு செய்துள்ளது. இந்த பணம் அனைத்தும் வீரர்கள், பயிற்சியாளர்கள், தேர்வாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அதோடு சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பதிவில், உலக கிண்ணத்தை வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்துகள். இறுதிப் போட்டியில் வீராங்கனைகள் காட்டிய நுணுக்கம், தன்னம்பிக்கை பாராட்டுக்கு உரியது. உலக கிண்ணம் முழு தொடரிலும் இந்திய வீராங்கனைகள் ஒருமித்த ஒத்துழைப்பு சிறப்பாக எதிரொலித்தது. எதிர்கால பெண் வீராங்கனைகளுக்கு ஊக்கம் தரும் வெற்றியை இந்திய மகளிர் அணி நிகழ்த்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். 2025 ICC மகளிர் கிரிக்கெட் உலக கிண்ணத்தை வென்றதற்காக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் முறையாக இந்த பட்டத்தை வென்று அவர்கள் வரலாறு படைத்துள்ளனர் என்று முர்மு தெரிவித்துள்ளார். அணி தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வருகின்றது என்று அவர்களின் திறமை மற்றும் செயல்திறனுக்கு ஏற்றவாறு இந்த முடிவு கிடைத்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் பெண்கள் கிரிக்கெட்டை அதிக உயரத்துக்கு எடுத்து செல்லும். பெண்கள் இந்தியாவை பெருமைப்படுத்தியதற்காக நான் பாராட்டுகிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.